ஓகே, ஸோ ஹலோ எவ்ரிவன். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஷின்ஸ் என்னோட நோட்லேருந்து வந்துச்சு, எதில், நீட் ஃபிசிக்ஸு 2024. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வருஷம் பண்ணிக்கிட்டு இருப்போம். எப்போயுமே பார்த்தீங்கன்னா 2 to 3 டேஸ்லேயே நான் கொடுத்துருவேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா பிபிடி 2 to 3 டேஸில் ரெடி ஆயிடுச்சு. பட் இந்த மீட்டப்பு, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்டு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிமோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணாங்க. நிறைய பேர் என்ன பண்ணலான்னு தெரியாமல் இருந்ததுனால அவங்கள்ட்ட பேசுறதுனால என்னால் இந்த லைவ் கொடுக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டப் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ கொஷின் என் லெக்சர்லேருந்து வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அனலைசிஸ் பண்ண சொல்லுவேன் பார்த்தீங்களா, எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது, எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி. இது வருஷத்துக்கு ஒரு தடவை நான் எனக்கு பண்ணுற ஒரு அனாலிசிஸ். நம்ம நோட் வந்து அப் டு டேட்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா, நம்ம டீச் பண்ணுறது ரெலவென்ட் டு த எய்ம். ஏன்னா கோர்ஸ் சேல்ஸ் பண்ணுறப்ப நான் என்ன சொல்லுவேன், நாங்கள் ரெலவென்ட் டு எய்ம் டீச் பண்ணுவோம். அப்போ நாங்கள் உண்மையிலே ரெலவென்ட் டு எய்ம் டீச் பண்ணுறோமான்னு செக் பண்ணணுமா இல்லையா? கண்டிப்பாக செக் பண்ணணும், கரெக்டாக இல்லையா? வாய்க்கு வரதெல்லாம் பேசிட்டு போகிற அளவுக்கு நான் இன்னும் எம்எல்ஏவோ மினிஸ்டரோ ஆகலை, சரியா? அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை செய்யணும். ஸோ அதை செஞ்சுருக்கோமா இல்லையாங்கிறது ப்ரூஃப் கொடுத்துடணும், கரெக்டாக இல்லையா? நியாயமாக பார்த்தீங்கன்னா எம்பி எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்கணும், மக்கள்கிட்ட வந்து வாங்கின டேக்ஸுக்கு வருஷத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் ப்ரூஃப் சப்மிட் பண்ணியிருக்கணும் மக்கள்கிட்ட. அவங்க பண்ணுறது இல்லை, பட் நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் பண்ணி காட்டுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா அந்த கொஷின் இருக்கும், நீட் 2024 கேட்ட கொஷின் இருக்கும். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா அதை ரிலேட்டடாக நான் என்ன டீச் பண்ணியிருக்கேனோ அதையும் சொல்லுவேன். அது ரிலேட்டடாக ஏதாவது பிஒய்க்யூ இருக்குதா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி. இப்போ நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்தோன்னே இந்த டைட்லி வூண்ட் 100 டர்ன்ஸ். இது நீட் 2024 கேட்ட ஒரு கொஷின். இந்த கொஷின் நான் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலர் காயில், இந்த காயில், அந்த காயிலேருந்து கொஷின் வருஷம் கேட்குறாங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏன்னா ரெண்டு ஃபார்முலா தான், ஒன் μ0I/2r இல்லைன்னா μ0I/2πrன்னு வரப்போகுது. கரெக்டாக ஸ்ட்ரெயிட் வயருக்கு 2πr, சர்க்குலருக்கு 2rன்னு போட போகிறேன். இல்லை சார் எனக்கு சொலினாய்டு வேணுமா, μ0Ni, டொராய்டு வேணுமா, μ0Ni, அதில் லென்த்துக்கு பதிலாக இதை போட்டுக்க போகிறீங்க. புரியுதா? ஸோ இதெல்லாம் நான் சொன்ன ஒரு விஷயம். இது ரிலேட்டடாக நாங்கள் கொஷின் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வச்சோமா, ஆப்வியஸ்லி பண்ண வச்சோம், சரியா? இங்கே வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் மட்டும் வேறு. நிறைய பேர் வந்து அப்புறம் கீழே கமெண்ட் பண்ணக்கூடாதையோ, அந்த கொஸ்டினும் நீ நடத்தின கொஸ்டின் ஒரே மாதிரியே இல்லையா? நல்லா பாரு, ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் சேம் நம்பர் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா? அப்படியே நம்பர் கூட மாறாமல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நான் தான் போய் கொஸ்டின் நம்பர் செட் பண்ணிட்டு வரணும். ஓகே, ஸோ நான் கொஷின் நம்பர் செட் பண்ணல, நம்பர் மாறும், சரியா? 100க்கு பதில் 500 அந்தளவுக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகுது, உங்களுக்கு தெரியும், நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, 2025 பேட்ச் எப்போ ஸ்டார்டிங், டேட் என்ன? டேட் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் நீங்கள் வேணும்னா கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்ரேஷனை முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லா பாரு, 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டா, கரண்ட் கொடுத்துட்டா, சேம் டைப் ஆஃப் கொஷின் நம்மளும் சால்வ் பண்ணியிருக்கோம். லென்த்து கொடுத்துட்டா, சரிங்களா? லென்த்து கொடுத்துட்டான், ரேடியஸ் கொடுத்துட்டான், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 500ன்னு கொடுத்துருக்கான். சேம் மாடல் ஆஃப் கொஷின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தேங்க் காட் அண்ணே செட் பண்ணல. சரி, நான் வந்து வைவா கொஷின், ப்ராக்டிக்கல் கொஷின் செட் பண்ணுறத கொஞ்சம் யோசிப்பேன். நீட்டுக்கெலாம் நான் அவ்வளோ டஃப்பாக செட் பண்ண மாட்டேன், நான் என்ன செட் பண்ண சொன்னால் கூட. ஆல்ரெடி சேம் மாடல் ஆஃப் த கொஷினில் பார்த்தீங்கன்னா நீட் 2022 கேட்டிருக்காங்க, சரியா? அப்போ பேசாமல் ஒரு காலம் போட்டுக்கோ, கொஸ்டின் நம்பர் 1 அண்ணன் நடத்துனாங்களா, அண்ணனுக்கு ஒரு டிக் போட்டுரு. நீட்டில் ஆல்ரெடி கேட்டிருக்கானா, நீட்டுக்கு ஒரு டிக்கு போட்டுறப்ப இதில் உனக்கு என்ன தெரியும்னா பிஒய்க்யூவோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஓகேவா? இல்லை ECPC MCQ சீரிஸ், ECPC MCQ சீரிஸ் நான் செட் பண்ணது இல்லை, எனக்கு பயாலஜி தெரியாது. அது வந்து நம்ம மேஜிக்னு சொல்லி ஒரு ஐடியிலேருந்து ஒருத்தவர் செட் பண்ணி கொடுக்குறாரு உங்களுக்காக, அது எனக்கு சம்பந்தம் இல்லை. ஓகே, அந்த கொஷின் ECPCன்னு சொல்லிவிட்டு நல்லா ட்விஸ்ட்டு பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் படிக்க முடியும் அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், சரியா? பார்க்காதவங்க அந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அதை பார்க்கலாம். ஓகே, நல்ல எப்படிலாம் கொஷின் எப்படிலாம் ட்விஸ்ட்டு பண்ண முடியும், அந்த கான்செப்ட் இன்டெப்த்தாக உங்களுக்கு தெரியுது. அதுக்காக ECPC ட்விஸ்ட்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு கான்செப்டுவல் கொஷின் தான் அதில் கொடுப்போம். பட் அது நான் ரெடி பண்ணல. ஓகேவா? எனக்கு ஃபிசிக்ஸ் மட்டும்தான் தெரியும், ஸோ நான் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் டீல் பண்ணுவேன். ஓகே, ஸோ நல்லா பாரு, டேபிளர் காலம் 1ல் என்ன இருக்கும், கொஷின் நம்பர் 1 நான் டீச் பண்ணியிருக்கேன், நீட்லேயும் வந்திருக்குது. ஓகே, நீட்டில் சேம் மாடல் ஆஃப் த கொஷின் வந்தாலும் நான் அதை சொல்லுவேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ எவ்வளோ நீட்டோட பிஒய்க்யூ இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸு, ஓகேவா? டயமேக்னெட்டுக்கு எவ்வளோ, ஃபெரோமேக்னெட்டுக்கு எவ்வளோ, பேராமேக்னெட்டுக்கு எவ்வளோ, நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ. இதில் ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 மேட்ச் பண்ணால் கூட உங்களுக்கு ஆன்சர் மேட்ச் ஆயிரும். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு கோர்ஸில் டீச் பண்ணியிருந்தேன்னா
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கம்பேரிசன் சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேவா, இந்த இடத்துல ஃபீல்டு எப்படி ஆகும், என்ன நடக்கும், இது எல்லாமே சொல்கிறப்ப இன்டியூஸ்ட் டைபோல் மொமெண்ட் வந்து ஸ்மால் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். இந்த இடத்துல ஸ்மால் பாசிட்டிவ், இது லார்ஜ் பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா, இது எல்லாமே நாங்கள் சொல்லியிருக்கோம். ஐ ஸ்கோர் 630 மார்க் அண்ட் ஐ ஸ்கோர் 116 ஃபிசிக்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், முக்கியம் டெலகிராமில் A2KPHY இந்த ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அகைன் ரெண்டாவது கொஸ்டினும் நம்ம நோட்லேருந்து வந்திருக்கு. ஆனால் இந்த மாடலில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் சரியா பிவைக்யூ என்னோட நாலேஜ்க்கு இல்லை. பிவைக்யூ இதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்லேருந்து கேட்டதில்லை, ஆனால் நான் டீச் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸில் வந்துட்டு என்ன கேட்குறாங்க, ஒர்க் டன் அலாங் திஸ். ஓகே, ஸோ ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன, P டெல்டா V. மொத்தம் ஆன்சர் என்ன ஆயிடுச்சு, 0 ஆகுது. ஓகே, ஸோ மொத்தம் ஆன்சர் 0. இது ரிலேட்டடாக எதை டீச் பண்ணியிருக்கேன்னா ஐசோகோரிக் ப்ராசஸில் எல்லா கிராஃப் வரைஞ்சி காமிச்சேன். ஓகேவா, நான் ஒரே ஒரு கிராஃப் இல்லை, ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா PV கிராஃப் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நான் எல்லா ப்ராசஸ்க்குமே சரியா ஐசோதர்மல், அடியாபயாட்டிக், ஐசோகோரிக், ஐசோபாரிக் எல்லா ப்ராசஸ்க்குமே PV கிராஃப் எப்படி, இந்த PV கிராஃப்க்கு ஈக்குவலண்ட்டாக VT கிராஃப் எப்படி, இந்த VT கிராஃப்க்கு ஈக்குவலண்ட்டாக PT கிராஃப் எப்படி, 3 கிராஃப்மே வரைஞ்சி காட்டுவேன். எதை மாற்றி கேட்டாலும் நீங்கள் எப்படி கிராஃப் வரைஞ்சிக்கணும், இந்த ஒரு கிராஃபில் ஏரியா எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ஸ்லோப் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அப்போ நல்லா பாரு, ஒர்க் டனோட வேல்யூ ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ நான் டீச் பண்ணியிருக்கேன். இதே டைப் ஆஃப் கிராஃப் கொஷினில் நீட்டில் பிவைக்கு இருக்குது. சரியா, நீட்டில் பிவைக்கு இருக்குது இந்த மாதிரி ஒர்க் டன் கேட்குற கொஷின்ஸ். ஓகே, ஸோ நீட்டில் பிவைக்கு டிக்கு கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பார், அண்ட் அன்போலரைஸ்ட் லைட் பிட்வீன் லைட் அண்ட் அன்போலரைஸ்ட் லைட் பீம் ஸ்ட்ரைக்ஸ் அ கிளாஸ் அட் த ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள். ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிளில் ஸ்ட்ரைக் பண்ணால் என்ன ஆகும், இது 2024 கேட்ட ஒரு கொஷின். போலரைசேஷன் பை ரிஃப்ளெக்ஷன். சரியா, ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப போலரைஸ் ஆகுமா? ஸோ இதில் நான் என்ன சொல்லியிருப்பேன், ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப பார்ஷியலி பிளேன் போலரைஸ்ட் ஆகும். நிறைய பேர் பார்ஷியலி பிளேன் போலரைஸ்டாக கரெக்டாக சரி இல்லை, நான் இன்னும் பேசி முடிக்கல. ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப பார்ஷியலி போலரைஸ் ஆகும். எந்த ஆங்கிளில் இது நடக்குதோ அது பேர் தான் டிகிரி ஆஃப் போலரைசேஷன். அது வந்து இன்சிடென்ட் ஆங்கிளை பொறுத்து இருக்கும். இதெல்லாம் கம்ப்ளீட் போலரைசேஷன் நடக்காது. எப்போ கம்ப்ளீட் போலரைசேஷன் நடக்கும், ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிளில். It is observed that when light reflected ray is perpendicular to refracted. இந்த reflected rayயும் refracted ray எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகேவா, புரியுதா? பெர்பெண்டிகுலராக இருக்கப்ப reflected ray is polarized with electric vector perpendicular. ஸோ நல்லா பாரு, reflected ray என்னவா இருக்குது, போலரைஸ்டாக இருக்குது. நான் ஈவன் இந்த இடத்த பாரு, போலரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 2 வெக்டர் வரைஞ்சிருக்கேன் பாரு. ஒரு இந்த வெக்டர் அப்புறம் புள்ளி வச்சிருக்கேன். புள்ளி வச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படியும் இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது. வெளியில் வரப்போ பாரு, ஒரு சில எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, புள்ளியும் வச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், 2 டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்படின்னா என்னது, பார்ஷியலி போலரைஸ்ட்னு அர்த்தம். ஆனால் அதே 2வது இடத்துல பாரு, இங்கே நான் என்ன வச்சுருக்கேன், வெறும் புள்ளி மட்டும் வச்சுருக்கேன். ஏன், ஏன்னா இது ஒரே ஒரு டைரக்ஷனில் இருக்க ஃபீல்டு, இந்த ஃபீல்டு எல்லாமே காணாமல் போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து போலரைஸ்ட். ஓகேவா, இது வந்து ஒன் ஷாட் நோட் இல்லை. சரியா, புரியுதா, இது ஒன் ஷாட் நோட் கிடையாது. இது எல்லாம் பார்த்தோன்னா என் மெயின் கோர்ஸோட நோட்ஸு. ஓகேவா, மெயின் கோர்ஸில் கேட்ட நோட்ஸ். அப்போ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா சரியா, நான் டீச் பண்ணுறது கேட்டிருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்டர் வந்து கம்ப்ளீட்லி போலரைஸ்டாக இருக்கும். நான் பார்ஷியல் இது வந்து போலரைஸ்ட் ஆகாது. ஆனால் இது பேஸ் பண்ணி நீட்டில் இதுக்கு முன்னாடி கொஷின் கேட்டது இல்லை. உண்மையாக சொல்லணும். சரியா, முன்னாடி கேட்டிருக்காங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறோம். ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மரில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி 1/2 இருக்கப்போ இது எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது அப்படியே டைரெக்டாக உள்டாவா, கரெக்டாக இல்லையா? யூ டீச் இன் ஃபார்முலா ஒன் ஷாட் ஆல்ஃபா பீட்டா சம்மு. சரி, அந்த சம்மு வந்து ஆக்சுவலாக நான் டீச் பண்ணேன், அது கேட்டிருக்கக்கூடாது. ஏன் கேட்டிருக்கக்கூடாது இந்த வருஷம், ஏன்னா அது வந்து டெலிட்டட் சிலபஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ டெலிட்டட் சிலபஸ்லேருந்து ஒரு கேள்வி கேட்டுறது அவங்க தப்பு, அவங்க கேட்டிருந்துருக்கக்கூடாது. பட் கேட்டாங்க. நல்ல வேலை என்ன, நான் பழைய சிலபஸ் வந்து டீச் பண்ணியிருப்பேன் கரெக்டாக. அதில் டீச் பண்ணப்போ என்னாச்சு, அதில் பார்த்தவங்களுக்கு எல்லாருமே அந்த கொஷின் சால்வ் பண்ணியிருக்கீங்க. ஒரு சில பேர் சார் அதெல்லாம் பார்க்க வேணாம்ல, புது சிலபஸ் மட்டும் கம்ப்யூட்டர் பண்ணவங்க அந்த கொஷினுக்கு மாட்டியிருக்கீங்க. அதுக்கு என்ன முடிவு வந்து என்டி ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். ஏன்னா சிலபஸில் இல்லைன்னு சொல்லலாம், கேள்வி கேட்கக்கூடாது. இல்லை சிலபஸில் இருக்குன்னா நாங்களும் அடுத்து நடத்துவோம் கரெக்டாக. ஸோ அது வந்து ஒரு என்டியை கிளியர் கட் ஐடியா சொல்லணும். பட் ஃபார்முலா ஷீட் நான் வந்து லாஸ்ட் இயர் ரெக்கார்ட் பண்ணதுனால அப்போதைக்கு அது இருந்ததுனால நான் கொடுத்துட்டேன் அதை. அதே மாதிரி ஒன் ஷாட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரெக்கார்ட் பண்ணுறப்போ அது கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது ரிலேட்டட் நான் கொஷின் டீச் பண்ணியிருக்கேன்னா, எஸ் நான் வந்து கொஷின் டீச் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக ஃபார்முலா மட்டும்தான் கரெக்டாக. இது பேஸ் பண்ணி பிவைக்யூவில் கொஷின்ஸ் இருக்குது, பிவைக்யூக்கு மார்க் பண்ணிக்கோ. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 2 கொஷின் தான் பிவைக்யூவில் இல்லாமல் இருந்திருக்கு கரெக்டாக.
Next பார், a logical circuit provided the output y as per the following table. இந்த following table வச்சுட்டு அவுட்புட் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. படிச்சு சொன்னேன், லாஜிக் கேட்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்களும் ரெடியாக இருங்க. பூலியன் அல்ஜீப்ரா கொஷின் சால்வ் பண்ண சொல்லி கொடுத்தேன். ஹைலைட் என்ன தெரியுமா? இப்போ நான் ஒரு கொஷின் காட்டுறேன் பாரு. நாங்கள் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம். ஏ பி பார் ப்ளஸ் பி பார் இதை சால்வ் பண்ணுறப்ப வந்த ஆன்சர். சரியா? இந்த டேப்லர் காலமாக பாரு. நான் மார்க் பண்ணுற டேப்லர் காலம் மட்டும் பாரு. இதோட வேல்யூ பி பாருக்கு ஈக்குவல் தானே, மொத்தம் ஆன்சர் பி பாருக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த 0 0க்கு 1 0 1க்கு 0 இந்த வேல்யூ அப்படியே கொஷினில் கேட்டிருந்தாங்க. சரியா? இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு லக்கு. மேபி அந்த இடத்துல கொஷின் வந்து ஏ பார் வர மாதிரி கொஷின் கேட்டிருக்கலாம் அவங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் இவ்வளோ நேரம் மைக்கே மாட்டில் உங்களுக்கு எவ்வளோ கிளியராக கேட்டுச்சுன்னு எனக்கு தெரில. ஐ ஹவ் சீன் யுவர் ஆல் ஃபார்முலா ஒன் ஷாட் அண்ட் ஐ ஹவ் ஸ்கோர் 95% இன் ஜேஇ மீன்ஸ். எனக்கு ரெண்டுமே மெசேஜ் பண்ணாங்க முகிலன். ஓகேங்களா? எனக்கு ரெண்டுமே அனுப்புங்க. ஸோ அகெயின் சரியா, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போங்கிறத நான் எப்போவுமே சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டேன். இது எல்லாமே நீங்கள் சும்மா புரிஞ்சு சால்வ் பண்ணிக்கிற விஷயங்கள். ஓகேவா? ஸோ பட் சேம் கொஷின் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சேம் டேப்லர் காலம் வச்சு நான் கொஷின் சால்வ் பண்ணியிருக்கேன், அதை நான் சொல்ல வரேன். பட் இதெல்லாம் ஒரு பியூர்லி கோயின்சிடென்ஸ். ஓகே, சேம் நம்பர் அப்படி வந்திருக்குன்னா அது ஒரு கோயின்சிடென்ஸ். ஏன்னா அது வந்து எல்லா கொஷினுமே நான் கொடுத்தது அப்படியே சேம் நம்பரோட வந்திருக்குன்னா ஒன்று நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு கிளாஸ் நடத்தியிருக்கணும். பட் டீச் பண்ண சேம் மெத்தட்ஸில் கொஷின் வரும். எல்லா மெத்தட்ஸும் நம்ம கவர் பண்ணி வச்சுருவோம். ஓகேவா? எல்லா மெத்தட்ஸ் ஷார்ட்கட்டோட கவர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பாரு, வெர்னியர் கேலிப்பரில் n+1 டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் வித், அதே மாதிரி இந்த டைப் ஆஃப் பிவைக்யூ வந்திருக்கு. ஸோ பிவைக்யூக்கு இது மார்க் போட்டுக்கோங்க. சரியா? இதான் கொஷினோட சொல்யூஷன். இது ரிலேட்டடாக கொஷின் டீச் பண்ணியிருக்கோமா? ஸோ இதான் ஷார்ட்கட் ஃபார்முலா. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் சப்ராக்ட் பண்ணி டிவைட் பை சின்ன நம்பர் போட்டால் உனக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? இதில் பிவைக்கு வந்திருக்கா? எஸ், பிவைக்கு வந்திருக்குது. சரியா? அங்கே பார்த்தனா n-1 n. இந்த வருஷம் என்ன பண்ணிட்டான்? n+1. அவ்வளோதான் மாற்றம். ஓகேவா? அதே மாதிரி ஃபைனல் ஆன்சர் வந்து சென்டிமீட்டரில் கேட்டிருக்கான். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகே, ஸோ சேம் மாடல் ஆஃப் கொஷின் நீட்லேயும் வந்திருக்கு, நம்மளும் டீச் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டீல் வயர் டெல்டா எல் டியோட வேல்யூ கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் இன்டூ எல். கரெக்டாக? சரி, ரோலிங் மோஷன் கொஷினுக்கு போனஸ் இருக்குது, அதையும் எனக்கு தெரியல. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஃபோர்ஸ் அப்பான் ஏரியான்னு கூட எழுதலாம். எல் பை டெல்டா எல். அப்போ எனக்கு டெல்டா எல் வேணும்னா இது எங்கே கொண்டு போய் யங்ஸ் மாடுலஸ் இங்கே கொண்டு, இதாக கேட்ட கொஷின் டைரெக்டாக. இது ரிலேட்டடாக நம்ம கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோமா? எஸ், டெல்டா எல் கண்டுபிடிக்கிறது நம்ம கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம். இது ரிலேட்டடாக பிவைக்யூ கொஷின்ஸ் வந்திருக்குது, நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் இந்த டைப் ஆஃப் கொஷின் பாரு. A horizontal force 10 Newton is applied to a block as shown in the figure. The mass of the block 2 kg 3 kg. So 2 kg 3 kg வச்சு இதில் ஏதோ ஒரு டெஸ்ட் சீரீஸில் இதே நம்பர் வச்சு கொஷின் வந்துச்சு. சேம் கொஷின் தான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம். நான் டெஸ்ட் சீரீஸில் போகவே இல்லை, நான் நோட்ஸை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். சரியா? என் நோட்ஸில் நான் கிளாஸில் என்ன டீச் பண்ணணும், டெஸ்ட் சீரீஸ் நான் தனியாக டீச் பண்ணுறது. ஓகேவா? அதுக்கெல்லாம் நான் போகவே இல்லை. டெஸ்ட் சீரீஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணேன்னா முக்கால்வாசி நம்பர் கூட நான் மேட்ச் பண்ணி காட்ட முடியும். சரியா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அகைன் சேம் நம்பர்லேருந்து கொஸ்டின் வந்திருக்குன்னா அது பியூர்லி கோஇன்சிடென்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும். பட் சிமிலர் மாடல் ஆஃப் கொஷின் நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். ஷார்ட்கட்டோட என்ன வேணுமா, இந்த என்னோட ஃபார்முலா டேரெக்டாக உனக்கு ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுத்துருப்பேன். இது நிறைய பேர் வந்து ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணுவாங்க. பட் நான் இதில் ஷார்ட்கட்டில் எழுதி போட்டு சால்வ் பண்ணுவேன். சரியா? இந்த இடத்துல நான் ஷார்ட்கட் போடலை, பட் ஷார்ட்கட் வச்சு நான் சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன். அது நிறைய பேருக்கே தெரியும். சார், ஃபார் ஜேஇ அட்வான்ஸ் கேன் வி ஸ்கோர் 150+ பை ஸ்டடிங் ஆல் ஃபார்முலா? ஜேஇ அட்வான்ஸ் பற்றி எனக்கு தெரியல. மெயின்ஸ் வரைக்கும் என் நோட்டே சஃபிஷியன்ட். சியூஇடி, என்சிஇடி, சரியா? என்சிஇடி என்இடி அது என்னது, இந்த பிஎஸ்சி பிஎட் கோர்ஸுக்கு அந்த இதுக்கு, நீட்டு, 12th போர்டு, 11th போர்டு, அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸு, எல்லாத்துக்கும் நோட்ஸே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். ஆனால் இது ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி பிவைக்கு வந்தது இல்லை. இந்த ஃபோர்ஸில் தள்ளுறதுக்கு பிவைக்கு வந்தது இல்லை, பட் டீச் பண்ணியிருக்கோம். சரியா? இஃப் த மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் இன் யங்ஸ் மாடுலஸ் வந்து ரீப்ளேஸ் பை ஒயிட் லைட் வச்சு ரீப்ளேஸ் பண்ண என்ன ஆகும்?
சரியா? இது வந்து நான் கிளாஸில் டீச் பண்ணேன்னா டீச் பண்ணேன். ஓகேவா? நான் வரைஞ்சி காமிச்சிடுறேன். ஒயிட் லைட் இங்கே வரும், அதுக்கப்புறம் என்னென்ன கலர் போகும், அது எப்படிலாம் வந்திருக்கும், ஏன் அதெல்லாம் நடக்குது, எல்லாத்தையும் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன். வாட் வில் ஹேப்பன் இஃப் வி யூஸ் ஒயிட் லைட் ஃபார் யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் அதை வந்து நான் கன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இது வந்து சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவேன், அது சிபிஎஸ்சி புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின் இருக்கும். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள் கொஷின். ஈவன் ஒன் ஷாட்லேயோ எதுலையோ நான் கடைசியில் டீச் பண்ணுறப்போ ஒரு தடவை சொல்லியிருப்பேன், இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின். சரிங்களா? ஏன்னா இது வந்து நீட்டில் வந்தது கிடையாது இந்த கொஷின், ஆனால் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பார்த்துக்கோ. The graph which shows the variation of 1 by lambda square and kinetic energy. சரியா? 1 by lambda square kinetic energy. நீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டி ப்ராக்லி வேவ் லென்த் வந்து கிராஃப் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த 1 by lambda ஸ்கொயருக்கு ஈக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கிராஃப் கேட்குறான். சரியா? அப்போ நீ நெக்ஸ்ட் டைம் இப்படி சொல்லக்கூடாது, சார் 1 by lambdaக்கும் ஈக்கும் கிராஃப் கேட்டால் என்ன, அது வேறு கொஸ்டினாக இல்லை. சரியா? அப்போ ஒரு ஃபார்முலா தெரியுதுன்னு சொன்னால் நீ இந்த ஃபார்முலா வச்சு என்ன பண்ணலாம், கிராஃப் வரையலாம். கிராஃப் வரைகிறது ஒரு கிராஃபும், ரூட்டோட கிராஃப் எப்படி, இ ஸ்கொயரோட கிராஃப் எப்படி, ஒரு கிராஃபும் நான் வரைகிறது சொல்லி கொடுத்துருப்பேன். கரெக்டாக இல்லையா? ஸோ கரெக்டாக உனக்கு ஃபார்முலா தெரியுதா, ஃபார்முலா நம்ம டீச் பண்ணியிருக்கோம் பாரு, எல்லா ஷார்ட்கட்டில் சொல்லியிருப்பேன். இதோட மாசு அதோட மாசு இதுக்கு ரேஷியோலாம் எடுத்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஈவன் நம்மளோட இந்த 12 மணி இது இருக்கும் தெரியுமா, ஒரு வாட்ச் மாதிரி வரைஞ்சிருப்போம்ல, இந்த இடத்துல ஹச் பை லேம்டோட வேல்யூ வேணும்னா ஹச் பை பி, அதோட வேல்யூ ஹச் பை எம்வி, அதோட வேல்யூ ஹச் பை ரூட் ஆஃப் 2ME, அதோட வேல்யூ ஹச் பை ரூட் ஆஃப் 2MQV. இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருப்போம். கரெக்டாக இல்லையா? 12 மணி 12 ஃபார்முலா கொடுத்துருப்போம். அப்போ ஒரு பார்ட்டிகளுக்குமே நான் ஃபார்முலா கொடுத்து வச்சுருப்பேன். அதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ ஃபார்முலா வச்சு டேரெக்டாக நீ கிராஃப் வரைகிறது தான் இந்த இடத்துல வேலையே. ஓகே, புரியுதா? பிரெயின் மெடிக் நீட் தமிழ் ஷார்ட்ஸு, இது வந்து அந்த ப்ரோவா இல்லைன்னா இவரா? ஹவு டு, உண்மையிலே அவர் தான் வந்திருக்காருன்னா சந்தோஷம். ஹவு டு ஃபைண்ட் டிகிரிஸ் ஆஃப் கிளாக்கு. அது ரொம்பவே சிம்பிள். கரெக்டாக மொத்தம் 360 டிகிரி. கரெக்டாக இல்லையா? மொத்தம் 360 டிகிரி. எவ்வளோ மினிட்ஸ் இருக்குது? எவ்வளோ மினிட்ஸ் இருக்குது? 60 மினிட்ஸ் இருக்குது. அப்போ 360 டிகிரியில் 60 மினிட்ஸ். அப்போ ஒரு டிகிரியில் எவ்வளோ மினிட்ஸ்? பேசிக் டிவிஷன் பண்ண ஆன்சர் வந்துடும். தே கேவ் 11:20. கொஸ்டின் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். டிகிரி ஆஃப் கிளாக்கில் 11:20 கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் இந்த வருஷம் வந்ததில்லை, இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. எனக்கு என்ன கேட்குறீங்கன்னு தெரில. நெக்ஸ்ட்டு பாரு, ஒரு பேசிக் வீக் ஸ்டோன் பிரிட்ஜு. சரியா? பேசிக் வீக் ஸ்டோன் பிரிட்ஜு. இந்த கொஷினை கேட்டுட்டு ஆன்சர் என்னன்னு கேட்டாங்க. நம்ம இது மாதிரி சால்வ் பண்ணியிருக்கோமா? நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் பண்ணுறது எப்படின்னு மட்டும் பார்க்காம நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கொஷின். சரியா? 1999 கேட்ட ஒரு கொஷின் டைரெக்டாக 6 இருந்தால் ஆன்சர் என்ன வரும்? 6 வரும். இதே சேம் டைம் கொஷின் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய டைம். சரியா? நிறைய தடவை சேம் டைப் ஆஃப் கொஷினை நம்ம ரெசிஸ்டன்ஸ்லையும் சால்வ் பண்ணியிருக்கோம், கெப்பாசிட்டிலையும் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 11:20க்கு நடுவில் ஆங்கிள் எத்தனை டிகிரின்னு கேட்குறீங்களா? இது 12 o'clock, இது 11 o'clock. 20னா எங்கே இருக்குது உங்களுக்கு? இந்த இடத்துல இருக்க போகுது. இப்போ நல்லா பாருங்கள், 11:20. ஓகேவா? 20 அப்படின்னு சொன்னால் 1 hour is equal to 60 minutes. அப்போ நீங்கள் 20 minutes தான் போயிருக்கீங்க அப்படின்னா 1/3 of hour-ஆ? கரெக்டாக இல்லையா? ப்ளீஸ் வெயிட், we are trying to reconnect you. நெட்டே போயிடுச்சியா? அப்போ 1/3 இந்த மொத்தம் எவ்வளோயா? 5 minutes. 1 minute அப்படின்னா எத்தனை டிகிரி? 6 டிகிரி. எப்படி தெரியுது? ஏன்னா 360 டிகிரினா 60 minutes. கரெக்டாக இல்லையா? 360 டிகிரினா எவ்வளோ மினிட்ஸு? 60 minutes. இப்போ நான் திரும்பி லைவில் இருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. 1 minute-னா எவ்வளோ? 6 டிகிரி. லைவில் இருக்கேனா? ஓகே, லைவ்ல இல்லைண்ணா, சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சம்பத் அங்கே இன்டர்நெட் வருதா இல்லையான்னு பாரு. 5 லைட் எரியுதான்னு பாரு. நெட்டே போயிடுச்சு. ஓகே, ஸோ 1 minute அப்படின்னு சொன்னால் 6. இப்போ நல்லா பாரு,
1/3 hour அப்படின்னா நீங்கள் எங்கே இருப்பீங்க? நொறுக்க போகிற சம்பத் ஒன்றைய நீங்கள் இந்த 5ல் சரியா 2/3 இருக்க போகிறீங்க, கரெக்டாக இல்லையா? 1 minute அப்படின்னா 6 degree, கரெக்டாக இல்லைன்னா மொத்தம் 5 minutes. 5 minutesனால் எத்தனை டிகிரி? 5 6 are 30. நீ எங்கே இருக்க? 2/3 1/3 இருக்க. அப்போ 10 இந்த இடத்துல இதுலேருந்து 10. அப்புறம் இங்கே வரீங்க, இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணிக்கோ. இதுலேருந்து இது எவ்வளோ? 20 minutes. அப்போ எவ்வளோ டிகிரின்னு உங்களுக்கு தெரியும். மொத்தமாக கூட்டினா உங்களுக்கு டிகிரி கணக்கு வந்துடும். புரியுதா? நீங்கள் ஆன்லைனில் இல்லை சம்பத்திய ஃபோனை மட்டும் கொடு, மெசேஜ் பண்ணிடுவீங்க நெட்டு கட் ஆயிடுச்சுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் சரியா, இது வந்து அழகான லென்ஸில் வச்சு கேட்ட ஒரு கொஸ்டின். என்னது, மேக்னெட் பக்கத்தில் வரப்போ என்ன ஆகும், தூரமாக போகிறப்ப என்ன ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோமா? நல்லா பாரு, ஒரு ரிங் இருக்குது, மேக்னெட் பக்கத்தில் வரந்தால் என்ன ஆகும், இந்த சைட்லேருந்து பக்கத்தில் வந்தால் என்ன ஆகும், மேலேருந்து கீழே விழுந்தால் என்ன ஆகும். இதெல்லாம் ஒரு லென்ஸில் டியூப் வச்சு ஒரு மேக்னெட்டை போட்டு காட்டுவேன் சரியா. மேக்னெட் மெதுவாக கீழே வந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸாம் அதாவது லெக்சரில் பார்த்துருக்கோம். பட் இது ரிலேட்டடாக இதுவரை கொஷின் வந்தது இல்லை, ஓகேவா? பட் கொஷின் வந்திருக்கு. ஆனால் அது போர்டில் வந்துச்சா நீட்டில் வந்துச்சா? இந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்கும், அது போர்டாக நீட்டாக என்கிட்ட சொல்லு. ஒரு எலக்ட்ரான் இப்படி போகுது, அப்போ டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட இதில் கேட்டிருப்பாங்க. அது போர்டாக நீட் கொஷின்னு சொல்லு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாரு, இதான் சரியா. இந்த கிராஃப் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம டீச் பண்ணியிருக்கோமா? நல்லா பாரு, இந்த கிராஃபை வந்து டீச் பண்ணியிருப்போம், கரெக்டாக. இது ஓப்பன் சர்க்யூட், இது பேர் ஷார்ட் சர்க்யூட்னு சொல்லுவோம். அடுத்து என்னது, ரிவர்ஸ் பயஸ் பற்றி கேட்டிருக்கான். ரிவர்ஸ் பயஸ் வந்து மெஜாரிட்டி சார்ஜஸ் கேரியர்னால இருக்குமானா இல்லை சரியா. ஸோ இந்த இடத்துல அனிமேஷன்லாம் போட்டு இது டீச் பண்ணியிருப்போம். இது வந்து ரேஷியோ வேறு. நான் அவங்க ரெடி பண்ண அனிமேஷன் வந்து 4:3 இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டுறது 16:9. அதனால் ஆக்சுவலி இந்த அழகாக இருக்கிற இது வந்து ஸ்பெரிக்கல் எலக்ட்ரான் மாதிரி இருக்கும். இது டிவியோட இது வந்து ரேஷியோ மாறினதுனால இது என்ன ஆயிடுச்சு, இப்படி எலாங்கேட்டாகி உங்களுக்கு தெரியுது. ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம், ஓகேவா. ஸோ இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன், டிப்ளீஷன் ரீஜனு, எலக்ட்ரான் எப்படி போகுது, கரண்ட் எப்படி போகுது, எல்லாமே சொல்லியிருப்போம், ஓகேவா. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் த பொட்டன்ஷியல் வேரியபிள் ஹெல்ட் த மூவ்மெண்ட் ஆஃப் த மைனாரிட்டி. ஸோ பேசிக்கலி மைனாரிட்டி கேரியர்னால தான் கரண்ட் இருக்கும், ஓகேவா. மைனாரிட்டி கேரியர் தான் ஜென்ரேட் ஆகும். ஆஸ் அ ரிசல்ட் irrespective of the applied voltage, current வந்து என்ன ஆயிரும், சேச்சுரேட் ஆயிரும். since the number of minority carrier is small, therefore the current வந்து ஸ்மால் ஆக இருக்கும். ஸோ மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் பற்றி எத்தனை தடவை சொல்லியிருக்கோன்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் பாரு, இந்த கொஸ்டின் சரிங்களா. வரேன். ஸோ நல்லா பாரு, இதான் கொஷின் சரியா. இதில் ரிஃப்ராக்டிவ்ஸ் கேட்டாங்க. இந்த டைப் ஆஃப் கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோமா? எஸ். ஒரு கொஷினும் கான்செப்டுவலாக நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் சரியா. இந்த மாதிரி நடக்குதுன்னா என்ன அர்த்தம், என்ன கான்செப்ட்டு சரிங்களா. இதில் பேஸ் பண்ணி ஃபுல்லாக டீச் பண்ணியிருப்போம். ப்ரிசமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சேம் டைப் ஆஃப் கொஷின் பிவைக்யூவில் கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. given below are two statement, one is labeled as assumption, another is labeled as reasoning. ஸோ இது கொடுத்துருக்காங்க, v is equal to ஃபார்முலா கொடுத்துட்டாங்க சரியா. ஜஸ்ட் உனக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இந்த கொஷினில் ஒன்றுமே இல்லை. உனக்கு வந்து இந்த ஃபார்முலா தெரியுதா, ஃபார்முலா தெரிஞ்சால் கொஷின் சால்வ்டு, ஓகே. The moment of inertia of thin rod about an axis passing through the point. Again ஒரு ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் சரியா. இந்த இடத்துல இருந்தால் 12 மணி, அந்த இடத்துல இருந்தால் 3 மணி. ஃபார்முலா போடு, வேல்யூ கொடுத்துட்டான், எல்லை கண்டுபிடிக்க போகிறேன். இதில் பிவைக்கு இருக்குது.
அகெயின் பாரு, டைரெக்டாக ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் தான், அவ்வளோ கொஸ்டினுமே ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸு. சரியா? டைரெக்டாக ஃபார்முலா V = εr டிவைட் பை r+r. கேபிலர் வந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ், ஸ்மாலர் இன்டர்னல் ரேடியஸ். சேம் டைப் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம் பாரு. வேல்யூ வேறு வேறு. சரியா? இங்கே வந்து அவங்க 10, 1, 2, 4 கொடுத்துருக்காங்கன்னா 9, 1, 2ன்னு எடுத்து சால்வ் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன். ஈவன் PYQலேயே கேட்டிருக்காங்க. ஓகே, கரண்ட்டும் போயிடுச்சு. லைஃப்பில் வேறு என்ன வேணும்? இன்டர்நெட் இல்லை, கரண்ட் இல்லை. சம்பத், எனக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. இந்த ரூமுக்கு சப்போர்ட் போடலையா ப்ரோ? அந்த இடத்துல இதுக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேன் எடுத்துட்டு போடுறவா? ஃபேன் எடுத்துட்டு போடுங்க. ஆனால் இந்த ஒயர் பத்தலை சம்பத்து. இந்த ஒயர் ரொம்ப சின்னதாக போட்டிருக்கோம். டியூப்லைட் ஒயர். ஐயோ, எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை பிடிச்சிக்கோங்க. வரட்டும் வரட்டும். ஃபேனுக்கு ஓகே, சாரி, லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் மேலே லைட் ஆன் இல்லை பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். சரியா? பேசிக்கலி இந்த இடத்துல இதே ஃபார்முலா உங்களுக்கு நான் இங்கே ஷார்ட்கட்டில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ நல்லா பாரு, 1/λ r(z²) இது எல்லாமே ஷார்ட்கட்டில் இந்த மாதிரி பாரு. லாங்கஸ்ட் வேவ் லென்த் எவ்வளோ வேல்யூ வரும் போது கொண்டு நம்ம சால்வ் பண்ணோம். ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறத சால்வ் பண்ணோம். சரிங்களா? ஸோ ஈவன் 3 to 2க்கு அந்த வேல்யூ ஞாபகம் இருந்தால் கொஸ்டின் டேரெக்டாக சால்வ் ஆகிருக்கும். ஏன் 3 to 2க்கு என்ன கேட்டிருக்காங்க? 3லேருந்து 2க்கு வரப்போ 655 கிட்ட ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா 655.2, 655 2 தான் இருக்குது. அப்போ ஏக்கு 3 ஒரே ஒரு ஆப்ஷன் தான். மனப்பாடம் பண்ணால் சொல்லவே இல்லை. சரியா? அகைன் இந்த மாதிரி டீச் பண்ணுறப்ப கரெக்டாக அதை தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் அது வந்து என்ன, அது பேசிக்லி பியூர்லி கோஇன்சிடென்ஸ் மட்டும்தான். ஓகேவா? புரியுதா? ஸோ இதுதான் இந்த இது. ஓகேவா? ஸோ இதே ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா எஸ் வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. லாங்கஸ்ட் வேவ் லென்த், ஷார்ட் லென்த் PYQலேயே கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. இதில் வந்து எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபோட்டான் வந்து சார்ஜ் பார்ட்டிகல். ஸோ எதெல்லாம் கரெக்ட்னு சொல்லியிருக்கேன். E = h எனர்ஜி மென்ஷன் பண்ணிட்டோமா? எஸ். வெலாசிட்டி மொமெண்டம் கேட்குறாங்க. வெலாசிட்டி மொமெண்டம் நல்லா பாரு. வெலாசிட்டி இங்கே கொடுத்துட்டோம், மொமெண்டமோட வேல்யூ கொடுத்துருக்கோம் பாரு. அடுத்தடுத்து சும்மா வரிசையாக பாயிண்ட்டு, பார்ட்டிகல் நேச்சரில் பார்த்தோன்னா பாயிண்ட்டு, மொமெண்டம் கொடுத்தாச்சு, ஃபோட்டானோட மொமெண்டம் கொடுத்தாச்சு. collision of photon with a material particle is assumed as perfectly elastic. இதை வந்து நம்ம அசியூம் பண்ணி தான் சால்வ் பண்ணுறோம். நல்ல ஒரு ஃபோட்டான் எங்கே இருக்குது? ஃபோட்டான் எலக்ட்ரான் கொலிஷன். ஸோ ஃபோட்டான் வித் எனி பார்ட்டிகல்னு சொல்லிட்டேன். இது என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம்? கன்சர்வ்டு, ஐ மீன் என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? எலாஸ்டிக்னு அசியூம் பண்ணியிருக்கோம். எலாஸ்டிக்னா என்ன? மொமெண்டம் கன்சர்வ்ட், எனர்ஜியும் கன்சர்வ்ட். இன்எலாஸ்டிக்னு சொன்னால் மொமெண்டம் கன்சர்வ்ட், எனர்ஜி கன்சர்வ்ட் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனர்ஜியும் கன்சர்வ்டு.
அப்போ எதெல்லாம் கரெக்டான பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அண்ட் லேட்டரான போகிறப்ப நான் இதுவும் சொல்லியிருப்பேன், இதுக்கு வந்து சார்ஜ் கிடையாதுங்கிறது லேட்டரான சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின் இது வரைக்கும் வந்தது இல்லை நீட்டில். ஓகே, இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம், பட் நம்ம டீச் பண்ணியிருக்கோம். நல்லா பாரு, இஎம் வேவ் ஆர் சார்ஜ்லெஸ் வேவ். ஏன்னா இஎம்ல வேவில் என்ன இருக்கும், ஃபோட்டான் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதெல்லாம் சார்ஜ்லெஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எனர்ஜி கொடுத்தாச்சு, மொமெண்டமும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து நான் முன்னாடி டீச் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இதில் டெலிட்டட் சிலபஸ். ஸோ நான் சொன்னேன் டெலிட்டட் நீங்கள் பார்க்கலன்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம் அட்டன், அந்த லெக்சர் ஸ்கிப் பண்ணுறீங்க நான் பண்ணிடுங்க, பட் நான் கொடுத்துட்டேன் அந்த லெக்சரை. ஓகே, அது ரிலேட்டடாக டீச் பண்ணியிருக்கோம். எஸ் ஆல்ஃபா டிகே பீட்டா மைனஸ் பீட்டா ப்ளஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி கொஷினும் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கோம் சரியா. அகெயின் இந்த நம்பரும் அந்த நம்பர் மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது பியூர்லி கோஇன்சிடென்ஸ் மட்டும்தான் தான் இருக்க முடியும். ஓ கரண்ட் வந்துருச்சு, இதுங்க இந்த இது மட்டும் மாற்றி விட்டுருவோம். கரண்ட் வந்துச்சுன்னா இன்டர்நெட்டும் வந்துருமா, இன்டர்நெட் அங்கே காணவில்லை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பவர். ஸோ அகெயின் இந்த டைப் கொஷின் நீட்டில் முன்னாடி பிவைக்கில் ஏகப்பட்ட கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிவைக்கு பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. நல்லா பாரு, பவரோட ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஃபோர்ஸ் கொடுத்துட்டா வெலாசிட்டி வேணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி வந்துடும். நம்ம சால்வ் பண்ணியிருக்கோமா, ஃபார்முலா கொடுத்துருக்கோம், சால்வ் பண்ணியிருக்கோமா, எஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். நல்லா பாரு, சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான். அங்கே டாட் ப்ராடக்ட் எடுத்து கண்டுபிடிச்சிருக்கோம். கேட்டு சரியா, அவுட்புட் என்ன வரும்னு சொல்லி கேட்ட கேட்டு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோமா, ஆல்மோஸ்ட் சேம் கொஸ்டின் தான் கரெக்டாக. நான் ஈவன் இதெல்லாம் டீச் பண்ணுவேன், இதுவும் சேர்த்தா நம்மளுக்கு நார் கேட்டு கிடைக்கும் சரியா. இது பார்த்தேன்னா நீ நாட்டு கேட்டுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நேண்டுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, ஏன்னா ரெண்டு இன்புட்டுமே ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு நிறைய கொஸ்டின் நாங்கள் டீச் பண்ணியிருப்போம். பிவைக்கில் கேட்டிருக்கானா, எஸ் பிவைக்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மாஸ் ஆஃப் பிளானெட் 1/10 தட் ஆஃப் எர்த், டயாமீட்டர் வந்து ஹாஃபாக இருக்குது. அப்போ ஆக்டிலேஷன் என்ன வகை இருக்கும்? இந்த டாப்பிக்கில் படித்து சொன்ன படிச்சுக்கோங்கயா, நல்லா படிச்சுக்கோங்கயான்ட்டு. நல்லா பாரு, நாங்கள் சால்வ் பண்ணியிருக்கோம். நல்லா பார்த்தோன்னா மாசு ரேடியஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் பண்ணி என்ன வரும், வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் டென்சிட்டி வச்சு எப்படி கேட்பாங்க அதுவும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். டென்சிட்டியில் ரேடியஸ் 3 டைம்ஸ் ஆச்சுன்னா இது வேல்யூ என்ன ஆகும். ஓகேவா? இங்கே மாஸ் வச்சு கேட்டிருக்காங்க, டென்சிட்டி வச்சு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க கொஷின்ஸை. அதோட சொல்யூஷன் இங்கே இருக்கும். Atoms are electrically neutral and they contain equal number of positive and negative charges. சரி நல்லா பாருங்கள், இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயம் கரெக்டாக இல்லையா. ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும், எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும் கரெக்டாக. அதில் என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் ஈக்குவல் இருக்குது. இது எல்லாமே நாங்கள் வந்து கதையில் சொல்லிக்கிட்டு இருப்பேன் சரி. அதனால் ரிட்டர்ன் ஃபார்ம் என்கிட்ட ப்ரூஃப் கிடையாது, ஆனால் இதெல்லாம் கதையில் சொல்லியிருப்பேன். ஆட்டம் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும். அந்த கேசரி மாடல், ஜே தாம்சன் மாடல், அதெல்லாம் ஞாபகம் இருக்கா. இந்த இடத்துல இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா என்சிஆர்டி புக்கோட 2 வெர்ஷன். இப்போ நான் ஆன்லைனில் வச்சுருக்க புக்கு பார்த்தீங்கன்னா 2016 நான் படித்த காலத்தில் இருந்த புக்கு சரியா, பழைய புக்கு. ஈவன் நான் 2019 புக் வரைக்கும் எடுத்து பார்த்தா கூட அதில் என்ன கொடுத்துருக்கான்னா, ஆட்டம் ஆஃப் ஈச் எலிமெண்ட் ஆர் ஸ்டேபிள். இந்த ஸ்டேட்மெண்ட் என்சிஆர்டி புக்கில் இருக்குது. ஓகேவா? ஆனால் இந்த வருஷம் வந்து என்சிஆர்டி புக்கில் பார்த்தீங்கன்னா ஆட்டம் ஆஃப் ஈச் எலிமெண்ட் இல்லை, ஆட்டம் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட் தான் கொடுத்துருக்கான் சரியா. ஈவன் நான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து புக்கில் இது வரைக்கும் படித்தது இல்லைப்பா சரியா. அப்போ நீங்கள் டீச்சே பண்ணியிருக்க மாட்டீங்க. நல்லா பாரு, என்ன பண்ணியிருக்கோம், லைன் ஸ்பெக்ட்ரம் அங்கே போயிருக்க வேண்டிய கொஸ்டினை தூக்கி இங்கே போட்டேன்னா. ஸோ நல்லா பாரு, அமாங்ஸ்ட் 1500 நியூக்ளியை லெஸ் தென் 260 ஆர் ஸ்டேபிள். அப்போனா மொத்தம் இவ்வளோ நியூக்ளியில் 260 ஸ்டேபிளாக இருக்குன்னா மோஸ்ட்டாக ஸ்டேபிளாக இருக்கா, இல்லை ஸ்டேபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது, நிறைய பேர் அன்ஸ்டேபிளாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணும், ஆல்ஃபா பீட்டா இது எல்லாத்தையும் அது எமிட் பண்ணும். ஸோ இங்கே சொல்லியிருப்பேன், லைட்டர் நியூக்ளியர் அன்ஸ்டேபிளாக இருக்கும், ஹெவியர் நியூக்ளியர் அன்ஸ்டேபிளாக இருக்கும். புரியுதா இல்லையா? அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்ட்டிகல்ஸை எமிட் பண்ணுவாங்க. புரியுதா? அப்போ இதுதான் அந்த கொஷின்ஸு. இது ஏன் இங்கே வந்துச்சு, லைன் ஸ்பெக்ட்ரம் இங்கே வர தேவையில்லை. இதுக்கான எக்ஸ்பிளேஷன் நான் கொடுத்துருக்கேன் சரியா. எக்ஸாக்டாக லைன்ஸ் நான் சொன்னது இல்லை, பட் அதோட மீனிங் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா எல்லாமே ஸ்டேபிளாக இருக்காது. அகைன் பைண்டிங் எனர்ஜி இப்போ நியூக்ளியர் டீச் பண்ணுறப்ப இதெல்லாம் டீச் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் இதுவும் டெலிட்டட் நினச்சி விட்டுருந்தீங்கன்னா ஐம் சாரி ஃபார் யூப்பா. நெக்ஸ்ட் பார், அ வீல் ஆஃப் புல்லக் கார்ட் இஸ் ரோலிங் ஆன் அ லெவல் ரோட் as shown in the figure. லீனியர் ஸ்பீட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட என்ன சொன்னாங்க, சார் ரோலிங் எல்லாம் டெலிட்டட், பட் நான் டீச் பண்ணியிருந்தேன். ஓகேவா? அப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன், இங்கே வெலாசிட்டி கம்மி, இங்கே அதிகம், இங்கே ரொம்ப அதிகம். எப்படி டீச் பண்ணியிருக்கோம், பியூர் ரோலிங். நல்லா அப்புறம் வேல்யூ கொடுத்து வச்சுருக்கேன், 0 VC 2Vயாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி மேலே வெலாசிட்டி அதிகமாக இருக்கணும். இது பேஸ் பண்ணி பிவைக்யூவில் கொஷின் டேரெக்டாக வந்ததில்லை, பட் இன்டேரக்டாக வந்திருக்குது.
பார்ட்டிகல் மூவிங் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட். யூனிஃபார்ம் ஸ்பீடில் இருந்தால் என்ன ஆகும்? மொத்த டேப்லரே போட்டு வச்சுருக்கோம் சரியா. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் எதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஆக்சிலரேஷன் எங்கே போச்சு? ஆக்சிலரேஷன் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் தான் சொல்லியிருக்கானா. ஸோ ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் தான் சரியா. ஸோ நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இஸ் நாட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இது யாருமே சொல்ல மாட்டாங்க. சரி, அதில் யூனிஃபார்ம் என்ன சார் யூனிஃபார்மாக இருக்குது? ஸ்பீட் யூனிஃபார்மாக இருக்குது. ஸ்பீட் யூனிஃபார்ம்னால ஆங்குலர் வெலாசிட்டி இந்த ஒமேகா, லீனியர் வெலாசிட்டி இந்த வேவ், லீனியர் வெலாசிட்டி பாரு சரியா. வெலாசிட்டி நான் சொல்ல, லீனியர் வெலாசிட்டி இந்த வி ஓகேவா, அதுக்கும் மாட்லஸ் சரியா. நார்மல் வெலாசிட்டின்னு சொன்னால் சேஞ்ச் ஆகுது. லீனியர் வெலாசிட்டியில் மாட்லஸ்குள்ளே வச்சிருக்கோம். அப்போ என்னென்னா அந்த டைரக்ஷன் இல்லாத ஒரு வேல்யூ எடுத்திருக்கு. அப்போ ஸ்பீட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ மேலே இருக்கிறது கான்ஸ்டன்ட் இருக்கும், இதெல்லாம் சேஞ்ச் ஆகும் சரியா. புரியுதா? ஸோ இதெல்லாம் சேஞ்ச் ஆகுது, ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது. அதான் ஆன்சர். நல்லா பாரு, இந்த டைப் ஆஃப் கொஷின் பார்த்தோன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்கோம், ஃபார்முலா கொடுத்துருப்போம். அடுத்து இதை வச்சு நாங்கள் கொஷின்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம் சரியா. பட் இது ரிலேட்டட் இதுக்கு முன்னாடி நீட்டில் கொஷின் வந்தது இல்லை, இது ஃபஸ்ட் டைம் இந்த டைப் ஆஃப் கொஷின் சரியா. நாங்கள் இந்த சால்வ் பண்ணியிருக்கோம் பாரு. நெக்ஸ்ட்டு பாரு, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இந்த வேல்யூ. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். ஃபார்முலா சொல்லி கொடுத்தோமா? நல்லா பாரு, ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபார்முலா டிரைவ் பண்ணி காமிச்சோமா? எஸ், ஃபார்முலா டிரைவ் பண்ணி காமிச்சிருக்கோம். புரியுதா? அடுத்து பாரு, ரெண்டுத்துக்கு இது பேசிக்கலி கொலிஷன் கொஷின். கொலிஷன் எப்படிப்பட்ட கொலிஷனு? டூ பாடிஸ் ஏ அண்ட் பி, எங்கே போச்சு அந்த வார்த்தை கண்ணுக்குது? இன்எலாஸ்டிக் கொலிஷன். இன்எலாஸ்டிக் கொலிஷனுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கோமா? பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஈக்குவல் மாசு, அப்போ எம்மை காமன் எடுத்துக்கோ கரெக்டாக. ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்கு, அப்போ இதை விட்டுரு. அப்போ இதை வந்து வெளியே எடுத்துட்டேன்னா 1:2 ரேஷியோ வந்துடும். கரெக்டாக இல்லையா? உன்ட்டு என்ன கேட்டாங்க? V1/V2. அப்போ இந்த வேல்யூ U1/V கேட்குறான். U1/V கேட்டானா M1 + M2/M1 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 2/1. இதுவும் ஆன்சர். எஸ், புரியுதா? ஸோ இது சால்வ் பண்ணிக்கோ. இது ரிலேட்டடாக கொஷின் ஆல்ரெடி நீட்டில் கேட்டிருக்காங்க. இது கேட்ட கொஷின் நல்லா பரி ஈக்குவேஷனில் தெளிவாக மென்ஷன் பண்ணி. இந்த ஏங்கிறது என்னது? ஏங்கிறது ஆம்ப்ளிடியூடு. ஒமேகாங்கிறது என்னது? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. டி வந்து டைம் பீரியட். புரியுதா? இதை பேஸ் பண்ணி கொஷின் சால்வ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கோம். எந்த டைமில் பார்ட்டிக்கல் எந்த பாயிண்டில் இருக்கும் எல்லாத்தையும் டீச் பண்ணோம். ஸோ டைரெக்டான கொஷின் தான் இது. த குவான்டிட்டி விச் ஹேவ் த சேம் டைமென்ஷன். எஸ், அகைன் இந்த மாதிரி பிவைக்கு இருக்குது. குவான்டிட்டி விச் ஹேவ் த சேம் டைமென்ஷன் அஸ் தட் ஆஃப் சாலிட் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள் மாதிரி எதுக்கெல்லாம் இருக்குது? அதில் ஒரு சாலிட் ஆங்கிளுக்கும் பிளேன் ஆங்கிளுக்கும் சேம் டைமென்ஷன். எதெல்லாம் டைமென்ஷன்லஸ் அது எல்லாத்தையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துக்குமே டைமென்ஷன் இருக்காது. நல்லா பாரு, யூனிட் இந்த ரெண்டுத்துக்கு யூனிட் இருக்குது, யூனிட் இல்லை. இதில் யாருக்குமே டைமென்ஷன் கிடையாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே எனக்கு நெட் வரல, நான் பேசாமல் இது ஆஃப் பண்ணிடுறேன்னா அப்பப்போ இதை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஷடவுன். அப்போ இது பேஸ் பண்ணி பிவைக்கு இருக்கானா? பிவைக்கு இருக்குது. சேம் டைமென்ஷன் வச்சு பிவைக்கு கேட்டிருக்காங்க. தின் ஸ்பெரிக்கல் ஷெல் இஸ் சார்ஜ். சரியா, ரெண்டுத்துக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்களா? ஓகே. ஸோ நல்லா பாரு, இந்த வச்சு கிராஃப் மாதிரி சொல்லி கொடுத்துருப்போமா? நல்லா பாரு, இந்த த்ரூ அவுட் த சர்ஃபேஸ் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ஃபார்முலா பாரு, பொட்டன்ஷியல் வந்து சேம்னால பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன ஆயிரும்? 0. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆயிரும்? 0. நீட்டில் கேட்ட கொஷின். அகைன் பாரு, நீட்டில் கேட்ட கொஷின் சேம் மாடலில் கொஷின் ரிப்பீட் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ அவன் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் கேட்டு டெல்டா வி கேட்குறான். டெல்டா வி எப்படி இருக்கும்? 0 இருக்கும். அதனால தான் ஒர்க் டன் என்ன ஆகும்? 0 ஆகும். இது நீட்டில் கேட்ட கொஷின். சரியா, டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ பேசிக்கலி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கேன். இந்த டிரைவ் பண்ணி ஃபார்முலா கொடுத்துருக்கேன். mv²/r m⍵²r. இதில் நீட்டில் ஒரு தடவை கொஷின் வந்திருக்கு. சேம் டைப் ஆஃப் கொஷின் நீட்டில் ரிப்பீட் ஆகிருக்குது. ஒயர் ஆஃப் லென்த் L, ரெசிஸ்டன்ஸ் 100 இஸ் டிவைட் இன்டூ 10 பார்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 5 பார்ட் பேசிக்கலி ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. நீங்கள் ஃபார்முலா வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க. சால்வ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்குமா? எஸ். லென்த்து வச்சு லென்த்து குறைஞ்சா என்ன ஆகும்? லென்த்து டபுள் ஆனால் என்ன ஆகும்? சீரீஸில் கனெக்ட் பண்ண என்ன பேரலல்? ஸோ பிவைக்யூவில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அகைன் பார் கிராஃபு. சரியா, அதனால தான் மோஸ்ட்டாக பார்த்தோன்னா எல்லாருமே பிவி கிராஃப் வரைவாங்க. நான் எல்லா கிராஃபுமே வரைஞ்சி காட்டுவேன். இப்போ ஈவன் இந்த இடத்துல விடி கிராஃப்க்கு பதிலாக பிவி கிராஃப் கேட்கலாம், இல்லைன்னா என்ன கேட்கலாம்? பிடி கிராஃப் கேட்கலாம். அப்போ என்னென்ன கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பேன். நல்லா பாரு, இந்த இடத்துல டீக்கும் விக்கும் கிராஃப் வரைஞ்சிருக்கோம். நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப என்னது? நல்லா பாரு, எல்லா டைப் ஆஃப் கிராஃப் கொடுத்துருக்கேன். அதில் ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருவார். விடி கிராஃபோட ஸ்லோப் என்ன வரும்? NR/P. பட் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டான்? விடி கிராஃப்க்கு தான் டிவி கிராஃப் கேட்டான். நான் விடி கிராஃப்க்கு என்ன சொன்னேன்? NR/P வரும். இங்கே என்ன இருக்குது? டிவி கிராஃப் இருக்குது. அப்போ P/NR.
அவ்வளோதான், லைட்டாக உல்ட்டாவாக கொடுத்துட்டான். சரியா, சொல்லி கொடுத்தது இப்படி, இது கொடுத்தது இப்படி. நல்லா பாரு, விடி கிராஃப் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர். பட் அவன் என்ன கேட்டான், டிவி கிராஃப் கேட்டான். டிவி கிராஃப் வந்து பார்த்தோன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர். நீ யோசிக்கலாம், மல்டிபிகேஷன் தானே, ஸ்லோப்னா என்ன அர்த்தம், V/T. ஸோ V/T வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர். அதே T/V பார்த்தோன்னா இன்வெர்ஸ்லி இந்த மாதிரி வந்துடும். புரியுதா, டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி போய் மாற்றி சொல்லிட்டு அது புரிஞ்சுக்கோ. ஏன்னா ஸ்லோப்பில் Y ஆக்சிஸ் பை X ஆக்சில் இருக்க வேல்யூ. ஸோ PYக்கும் கேட்டிருக்காங்க. பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க, அப்புறம் டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்க. இதை வச்சு டீச் பண்ணியிருக்கோமா, நல்லா பாரு. கரண்ட்டோட டைரக்ஷன் பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் பாரு. சரியா, வேறு என்ன டீச் பண்ணியிருக்கோம், இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். எங்கேயாச்சும் எழுதி போட்டிருக்கேன்னா, நான் ஆக்சுவலாக எழுதி போட்டிருப்பேன். இது ரெண்டுமே ஈக்குவல். ஈவன் கடைசியாக நான் வந்து கொஷின் சால்வ் பண்ணுற சீரீஸில் சொல்லியிருப்பேன், இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் வரும். சரி, எங்கே பாரு, ஈவன் இது பாரு, இதோட வேல்யூ ஈக்குவல் தான் எழுதியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாரு, ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டு வச்சுருக்காங்க. ப்ராப்பர்ட்டி எல்லாமே சொல்லி கொடுத்தேன்னா, தே ட்ராவல் வித் ஸ்பீடோட வேல்யூ இவ்வளோ வருமா. அவங்க வந்து யூனிஃபார்ம் ஸ்பீட்லேயே நல்ல பாரு, சார்ஜ் யூனிஃபார்ம் ஸ்பீடில் போச்சுன்னா EM வேவ் க்ரியேட் ஆகாது. எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் தான் க்ரியேட் ஆகும். இவங்க என்ன சொல்கிறாங்க, EM வேவ் கேட்குறான். EM வேவ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ரெண்டுமே இருந்தால் தான் க்ரியேட் ஆகும். ஐ மீன் ஆக்சிலேட் ஆனால் தான் க்ரியேட் ஆகும். கரெக்டாக இல்லையா, எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒன்று இருக்கும் பாரு. சரியா, ட்ரான்ஸ்வர்ஸ் இஸ் நேச்சரா, எஸ் மார்க் பண்ணியே வச்சுருக்கேன், ட்ரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சரு. இது எல்லாமே முன்னாடியே ரெக்கார்டு பண்ண விஷயங்கள். சரியா, இது வந்து நான் ஒரு ஆஃப்லைன் கிளாஸில் எடுத்துகிட்டு நான் முன்னாடி டீச் பண்ண சொல்லி இப்போ எழுதிட்டு வந்த விஷயம் கிடையாது. உனக்கு வேணுமா, லைவ் கிளாஸ் கிடைக்கும், போய் பார்த்துக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோ. இப்போ சியோட வேல்யூ என்ன, 1/√ε0 வேல்யூ கொடுத்தாச்சு. இது எல்லாமே தானே ப்ராப்பர்ட்டியில் கேட்டிருக்கான், வேல்யூ கொடுத்தாச்சு. யூனிஃபார்ம் ஸ்பீடு கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இது எனர்ஜி டென்சிட்டி எப்படி இருக்கும்னு கேட்குறானா, அதையும் சொல்லியிருப்போம். நல்லா பாரு, the electromagnetic wave carry energy as traveling through space. This energy is shared equally by electric field magnetic ஈக்குவலாக தான் இருக்கும், அதுவும் சொல்லி கொடுத்தோம். நெக்ஸ்ட்டு பாரு, இது பேசிக்கலி பிரிட்ஜு பண்ணுறது. சரியா, பேலன்ஸ்டு வீக் ஸ்டோன் பிரிட்ஜு, இது முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ டயோடு வந்து ஃபார்வர்ட் பயஸில் எப்படி பிஹேவ் பண்ணும், ரிவர்ஸ் பயஸில் எப்படி பிஹேவ் பண்ணும். ஸோ நல்லா பாரு, இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய சால்வ் பண்ணிக்கோ. PYQலேயும் இருக்குது. ஃபார்வர்ட் பயஸ்னா ஒயர் மாதிரி, ரிவர்ஸ் பயஸ்னா ஓப்பன் சர்க்யூட் மாதிரி. பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, இப்போ என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தோன்னா முன்னாடி ரொம்ப ஃபேமஸான கொஷின். சரியா, நல்ல கொஷின். பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிட்டு டை எலக்ட்ரிக் ப்ளேஸ் பண்ணால் என்ன ஆகும், இல்லை டிஸ்டன்ஸ் குறைச்சா என்ன ஆகும். சரியா, ஸோ அதுதான் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரியா, K வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், பொட்டென்ஷியல் சேமாக இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, எஸ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகுமா, எனர்ஜி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதனால எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது தப்பு. ஸோ பி வந்து இருக்கக்கூடாது. எந்தெந்த ஆப்ஷனில் பி இல்லை, 1 2 3 இந்த 3 ஆப்ஷனில் பி கிடையாது. இதில் ஸோ பி இல்லாத ஆப்ஷன் வந்து ஒன்றே ஒன்றா தான் உங்கள் ஆன்சராக இருக்கும். எல்லாத்தையும் நான் இதில் டீச் பண்ணியிருக்கேன். ஃபோர்ஸ் வந்து F is equal to இந்த வேல்யூ. அப்புறம் இதில் ஆல்ஃபா பீட்டோட டைமென்ஷன் கண்டுபிடிச்சி அது டைமென்ஷன்லெஸ்னு கேட்டாங்க. சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் PYQல ரிப்பீட்டாக இருக்குது. டைமென்ஷன் கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸு. சரியா, நல்லா பாரு, பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கா. X is equal to AT plus BT ஸ்கொயர். இங்கே பாரு, F is equal to alpha T ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா T. நான் வந்து இந்த இடத்துல AT, இது BT ஸ்கொயர்னு இருந்துச்சு, இது எக்ஸ்னு இருந்துச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். மெட்டல் பார் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ், இதை வச்சு கொஸ்டின் சொல்லி கொடுத்துருப்பீங்களா. இதெல்லாம் என்னன்னே எங்களுக்கு தெரியலனா பாரு. டெல்டா L/L is equal to alpha delta T. அப்போ இது வச்சு யங்ஸ் மாடுலஸ் வச்சு கொஸ்டின் கொடுத்துருக்கேன்னா, எஸ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் டைம் ஸ்ட்ரெயின். அப்போ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் டெல்டா L/L. அப்போ இதுக்கு வந்து ஆல்ஃபா டைம்ஸ் டெல்டா T. இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே ஃபார்முலாவே யூஸ் பண்ணாமல் சால்வ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இருக்கும்யா, அந்த பேப்பர் மிஸ் ஆயிடுச்சு. சரியா, இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணோம். என்ன கேட்குறாங்க, கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் டெவலப்னு கேட்குறான், ஃபோர்ஸ் கேட்குறான். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் ஆல்ஃபா டெல்டா T. அவன் ஃபோர்ஸ் தான் வேணும்னு கேட்குறான். ஸ்ட்ரெஸ் எப்படி எழுதிக்கலாம், ஸ்ட்ரெஸ் எப்படி, அந்த ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. அப்போ ஏரியா அங்கே போய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிது. யங்ஸ் மாடுலஸ் எவ்வளோ சார், இதுதான் யங்ஸ் மாடுலஸ் 5 × 10⁻10. எக்ஸ்பேன்ஷன் எவ்வளோ, 10⁻−5. ஏரியா என்னையா, லென்த் வந்து 1 மீட்டர், அது எனக்கு தேவையில்லை. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 10⁻−3. டெம்பரேச்சர் எவ்வளோ, 100 டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ நல்லா, அப்புறம் இந்த வேல்யூ 10⁻−8 ஆயிரும், இதோட சேர்த்தா 10⁻6 ஆயிரும். அப்போ சரி என்ன ஆகும், 10⁻−8 ரெண்டு சேர்த்தா 10⁻6 ஆயிரும். அப்போ 10⁻4. இது 10⁻4ன்னு எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை 15 × 10⁻3ன்னு போட்டாலும் சரி. புரியுதா, இதெல்லாம் சால்வ் பண்ணி காமிச்சது தான். ஓகே, ஸோ சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணியிருக்கோம். நம்பர் மட்டும் மாற்றி சால்வ் பண்ணியிருக்கோம். ஸ்மால் டெலிஸ்கோப் ஹேஸ் அன் ஆப்ஜெக்டிவ் பீஸ்.
இது என்ன FO/FE போட்டால் போதும். சரி, ஆக்சுவலாக இந்த ஃபார்முலாவா இன்னும் டவுட்டு. சரியா, பட் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு இந்த ஃபார்முலா போட்டால் மட்டும்தான் சால்வ் ஆகுது, அந்த ஃபார்முலாவுக்கு சால்வ் ஆகலை. இதை வச்சு ஏகப்பட்ட கொஷின் நீட்டில் கேட்டிருக்கான். அயன் பீம் ஆஃப் லென்த் எல். சரியா, இதை வச்சு கொஷின் நம்ம சால்வ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கோமா? எஸ். சரியா, ஈவன் இப்படி வச்சா என்ன, இப்படி வச்சா என்ன, ஆர்க் ஃபார்ம் பண்ண என்ன, இது எல்லாமே சொல்லி கொடுத்த கொஷின் தான். அடுத்து பாரு, கெப்பாசிட்டர் வச்சுருக்கீங்க. கெப்பாசிட்டருக்கு இதே ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கொஷின் ஆல்ரெடி வந்திருக்கா? IRMSக்கும் I0க்கு கேட்டிருக்கான். ஈவன் இதை 2022லேயும் கேட்டாங்க. IRMSக்கும் I0க்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பு, VRMSக்கு V0க்கு இருக்க ரிலேஷன்ஷிப். இது பாரு, சேம் டைப் ஆஃப் கொஷின் நம்ம சால்வ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கோம். சரியா, அது PYQலே இருக்குது. 2 ஹீட்டர் இருக்குது, 2 கிலோவாட் 1 கிலோவாட். இவங்களோட பவர் அவுட்புட் என்ன? சரியா, இது டைரெக்டான ஃபார்முலா. சீரீஸை பேரலல் மாதிரி ட்ரீட் பண்ணு, பேரலல் சீரீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணு. சரியா, அப்போ சீரீஸில் கனெக்ட் பண்ணுறப்ப 1 and 2 இருக்கா, நம்ம பேரலல் மாதிரி ஃபார்முலா போடுவோம். R1 R2/R1 + R2. இதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுவோம்? 1 × 2 / 1 + 2. சீரீஸில் இருந்தால் ஆட் பண்ணிடு, பேரலல் இருந்தால் இது பண்ணிடு. புரியுதா? இதை வச்சு பாரு, ஒரு கான்செப்ட் டீச் பண்ணணும். என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எப்படி எடுக்கணும், n டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், n டைம் டிக்ரீஸ் ஆகும். சரியா, ஈவன் டைம் பீரியட் ஆஃப் ஹீட்டிங் எப்படி இருக்கும். சீரீஸில் டைம் வந்து ஆட் பண்ணுவேன், பேரலில் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவேன். ஆனால் பவராக இருந்துச்சுன்னா உல்டாவாக ட்ரீட் பண்ணணும். இது எல்லாமே டீச் பண்ணணும். வெலாசிட்டி டைம் கிராஃபு நான் ஈவன் கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 ஷாட் வீடியோ டீச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 1 ஷாட் வீடியோ நான் டீச் பண்ணுறப்ப என்ன சொன்னேன்? வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் உங்கள் புக்கில் இருக்க, ஆக்சிலரேஷன் டைம் கிராஃப்லாம் உங்கள் புக்கில் கிடையாது. அப்போ ஒரு பையன் வந்து, சரியா, அந்த பையனுக்கு என்ன அவசரம் இருந்திருக்குமோ எனக்கு தெரியல, பட் அந்த பையன் சிலபஸே முடிக்க வைக்கலையா, இதில் அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னான். நான் அப்போ சொல்லியிருப்பேன். சரியா, எனக்கு வந்து அப்போதைக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏன்னா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி வரும். அந்த மாதிரி இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வார்த்தை விட்டுருவாங்க. சிலபஸே முடிக்க வைக்கலையா, இதில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அவுட் ஆஃப் சிலபஸை டீச் பண்ணுறாங்க. இது நல்லா பாருங்கள், நான் கடைசி அவங்களுக்கு டீச் பண்ணது 1 ஷாட் அந்த லெசன் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி என் சிலபஸ் முடிச்சாச்சு, 90 days கிராஷ் கோர்ஸ் முடிச்சாச்சு, 45 days கிராஷ் கோர்ஸ் முடித்தாச்சு, டெஸ்ட்டு சொல்யூஷன் கொடுத்தாச்சு. நான் இவ்வளோ விஷயங்களை முடிச்சுட்டு தான் இதுக்கு வரேன். அவங்க பார்த்தீங்கன்னா அதுவும் படிக்கலை. பட் அப்போயே நான் என்ன சொன்னேன்? நல்லா பாருங்கள், ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் நம்ம சிலபஸில் கிடையாது. ஆனால் அவன் ஃபோர்ஸு டைம் கிராஃப் வந்து சிலபஸில் வச்சுருக்காங்க. அப்போ ஃபோர்ஸ்லேருந்து மாஸை தூக்கிட்டானா ஆக்சலரேஷன் டைம் கிராஃபும் சிலபஸில் இருக்குன்னு சொல்லலாம். அப்போ நல்லா பாரு, வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்து ஆக்சலரேஷன் டைம் கிராஃபை மாற்ற சொல்லி கேட்டேன் இந்த தடவை கொஷின். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? பட் இது சிலபஸில் இல்லை. சரியா, ஸோ நம்ம எல்லாமே டீச் பண்ணி தான் வச்சுருப்போம். ஓகே, ஆக்சலரேஷன் டைம் கிராஃபு இதெல்லாமே டீச் பண்ணி வச்சுருப்போம். மாஸ் ஆஃப் த பாப் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, டைம் பீரியட் என்ன ஆகும் நம்ம டீச் பண்ணியிருக்கோமா? நல்ல டைம் பீரியட் வந்து என்ன ஆகும். சரியா, ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிடலாம். இங்கே பாரு, இங்கே அதே தான் பண்ணியிருப்போம். இந்த பாரு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாரு, எனர்ஜி கண்டுபிடிச்சது சேம் டைம் ஆஃப் கொஷின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் டிஃப்ரென்ஸ் என்ன? இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக 2R போடணும்னு நினைக்கிறேன். என்ன போடணும்? மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் டு லான்ச் சேட்டலைட் ஆஃப் மாஸ் m from the surface of earth and radius r. ஓகே, ஸோ ஃபைனலாக 2R போய் சேரணும். ஸோ ஃபைனலாக பார்த்தோன்னா 2R. நீங்கள் டீச் பண்ணது அப்படியே இருக்குது. சரியா, இதான் டீச் பண்ணுது. இந்த இடத்துல ஆருக்கு பதில் என்ன போடணும்? R + 2R. ஏன்னா அது அவ்வளோ ஹைட்டில் போகுது. இந்த கொஸ்டின்லேயே ஜஸ்ட் ஒரு R ஹைட்டில் போகுது. இங்கே என்ன ஆயிடுச்சு? 2R ஹைட்டில் போகுது. அப்போ R + 2R, ஸோ 3R ஆயிடும். 2 × 3R. அவ்வளோதான் இங்கே டிஃப்ரென்ஸு. சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம டீச் பண்ணது தான். A sheet is placed on a horizontal surface in front of a strong magnet. இது மட்டும் சரியா, மொத்தம் 50 கொஸ்டின் காமிச்சிட்டேன். இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நான் டீச் பண்ணலை. ஒரு ஷீட்டை வந்து நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் இருக்குது. இந்த பெண்ணை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சா என்ன ஆகும்? இது அட்ராக்ட் ஆகுமா ஆகாதா? இது உங்களுக்கே தெரியும். தெரியுமா தெரியாதா? அப்போ இந்த கொஸ்டினை டீச் பண்ணல, நான் ஒத்துக்கிறேன். பட் மேக்னெட்டை ஒட்டி காமிச்சிருக்கேன். சரியா, ஈவன் இப்போ பாரு, இப்போ நல்லா பாரு, இந்த ஆப்ஜெக்டை நான் இழுத்துட்டு போகணுன்னா ஃபோர்ஸ் கொடுக்கணுமா? கொடுக்க தேவையில்லையா? கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா மேக்னெட் வந்து அட்ராக்ட் பண்ணுது. அப்போ எங்கெல்லாம் மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுமோ அங்கெல்லாம் இழுக்கிறதானே நான் ஃபோர்ஸ் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நான் ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை. அவ்வளோதான் கான்செப்ட். சரியா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸோட அனாலிசிஸும். சரியா, ஒரு கொஷின் தவிர லாஸ்ட் ஒரு கொஷின் வந்து நான் டீச் பண்ணலை. அதை தவிர எல்லா கொஷின் டீச் பண்ணியிருக்கேன். அண்ட் எஸ், நிறைய கொஷின் PYQ ரிப்பீட்டடாக தான் வந்திருக்கு. அப்போ நீங்கள் PYQமே நட்டில் சால்வ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் சூப்பர் மார்க்கும் வாங்கியிருக்க முடியும். சரியா, நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் லான்ச் பண்ணிட்டோம்.
சரியா? ஜூன் 1 வந்து மெயின் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாம் நான் போட்டுருவேன். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய பேருக்கு மேத்ஸில் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பார்க்கலாம். கோர்ஸோட ரேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வீடியோட லிங்க் கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு கோர்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த கோர்ஸு ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது. ஆஃபர் வந்து இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. இல்லை ஆஃபர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ரேட் அதிகமாயிரும்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. ஸோ நல்லா பாரு அகெயின். ஓகே, ஒரு விஷயம் சொல்லிடணும். நான் என் கோர்ஸில் இதெல்லாம் டீச் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் கோர்ஸை மட்டும் ஜாயின் பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியுமா? இல்லை. நான் டீச் பண்ணது திரும்பி என்ன பண்ணிடணும், நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்கணும். சரிங்களா? அப்போ தான் என்ன பண்ண முடியும், எக்ஸாமில் எக்ஸல் பண்ண முடியும். அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்கோர்ஸ் எல்லாம் வருது. 630, 650, 670 இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்கோர்ஸ் வருது. ஆல்மோஸ்ட் ஒரு 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் ஆகிடுவாங்க. இந்த வருஷம் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டே கிடைக்க போகுது. மோர் தென் 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா, என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கிடைக்க போகுது, சீட்டே கிடைக்க போகுது கவர்மெண்ட் காலேஜில். அப்போது சேர்ந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடச்சிருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ நீங்கள் சேர்ந்தால் மட்டும் பார்த்தாது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் அடைய முடியும். ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாமே நெக்ஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கோர்ஸில் இருக்க நோட்டில் இருந்தால் கொஸ்டின் வரப்போகுது. நீங்கள் நல்லா அதை படிச்சுட்டு நம்பர் மாற்றி கொடுத்தா சால்வ் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம் இல்லை. இன்னும் அந்தளவுக்குலாம் யாருமே இருக்க மாட்டீங்க. சார் 5க்கு பதில் 10 கொடுத்துட்டேன் என்ன சால்வ் பண்ணுறது, அந்தளவுக்கு யாருமே இருக்க மாட்டீங்க நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கப்போ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ நைஸ் டே.